கரூரில் பணத்தை கையாடல் செய்ததாக கூறி தாக்கப்பட்ட இளைஞர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட விவகாரத்தில் திமுக நிர்வாகி உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கரூர் மாநகராட்சி வேலுசாமிபுரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் கரூரை சேர்ந்த திமுக மாமன்ற உறுப்பினர் சரவணன் என்பவருக்கு சொந்தமான சென்னையில் உள்ள கந்துவட்டி பைனான்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இங்கு வரவு செலவு கணக்கில் 65,000 ரூபாய் குறைந்ததாக கூறி ராஜேஷை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தனது சொந்த ஊர் சென்ற ராஜேஷை தாய் கிருஷ்ணவேணி முன்னிலையில் வைத்த சரவணன் மற்றும் மதிமுக கரூர் மாவட்ட செயலாளர் ஆசை சிவா உள்ளிட்டோர் தகாத வார்த்தையில் கூறி தாக்கியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த ராஜேஷ் தனது வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். இதுகுறித்து கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் சரவணன், ஆசை சிவா உள்ளிட்ட 6 நபர்களை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். சொன்னதுக்கு அதுக்கப்புறம் அம்மான்னு சொல்லி ஒடியாந்து அடிடாக்க மாட்டாத ஏங்க பயனை அடிக்கிறேன்னு சொல்லி நான் உள்ள போகிறதுக்கு தடியிலேயே அடிச்சானுக்குவா, உருவாக அடிச்சாடுங்க, காடு கட்டக்காடில் முடிச்சு அடிச்சாடுங்க, உள்காயமாக அடிச்சுட்டாடுங்க. உள்காயமாக அடிச்சிருக்காங்க. அது ஃபுல்லாக ப்ரூஃப் இருக்குது, உடம்புல எல்லாம் காயம் இருக்குது. அதுக்கப்புறம் பையனை என்னங்க அடிக்கிறீங்களாட்டு இருக்கு அப்படின்னு அவன் அழுதுட்டு வெளியில் வந்திருக்கான் கதவை திறந்துட்டு. அதை பார்த்துட்டு எதுக்குங்க அடிக்கிறீங்க சத்தம் போட்டு உள்ளே போனப்போ எங்கள் அம்மா முன்னாடியே அடிச்சிருக்காங்க. அதனால் ஆஃபீஸ்க்கு வந்து நீ எதாக இருந்தாலும் பேசு, உனக்கு கட்டி தொங்க விடுறேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா முன்னாடியே பேசியிருக்காங்க ஆஃபீஸில். அவன் அங்கே போனால் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான்.